ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ என் பாப்பா தான் டோர் சதிரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ கிருத்திகா பொட்டிக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட்னர்ஷிப் வீடியோ கிடையாது, கொலாபரேஷன் வீடியோ கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே இல்லை. நான் வந்து கை காசை போட்டு வாங்கி இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, நான் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண சாரீ எல்லாமே வந்து 1000 above தான். ஸோ எதுவுமே வந்து லோ பட்ஜெட் சாரீ வந்து கிடையாது. ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் குட்டி டிஸ்க்ளைமர் மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் இவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இவங்க பிஸ்னஸ்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் தான். இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் தமிழ் அண்ட் போத் இங்கிலீஷ் 2 சேனல் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஸோ காலேஜ் முடிச்ச டைம் நினைக்கிறேன், அரௌண்ட் 5-6 இயர்ஸாக நான் வந்து அவங்க சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போயே வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஓ மை காட் அப்படி இருக்கும். அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸு, அவங்களோட வீட்டோட அந்த லுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்து எப்படா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். அவங்க அழகாக வந்து அந்த யூடியூப்பையும் அவங்க ஃபேமிலிக்கு அதை ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணுறது, அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ப்ளஸ் அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சும்மா எதேர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ அவங்க பேஜ் லேண்ட் ஆச்சு. சரி ஓகே, அப்படி என்ன தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம், பிடிச்சா ஓகே அப்படின்ற மாதிரி தான். அது வரைக்கும் நான் ஆன்லைனில் எந்த பொட்டிக்கு எதுலேயுமே வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே வந்து கிருத்திகா பொட்டிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின சாரீ அப்படின்றது வந்து இந்த ஒரு சாரீ தான். இது கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்டலும் கூட. ஸோ இது வந்து பாப்பா வந்து பிறந்த டைம், அதாவது 2023 வந்து அவள் வந்து பிறந்தான். ஸோ அந்த டைமில் வந்து இந்த சாரீ வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வரிசையாக பேக் டு பேக் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பிறந்த டைமில் நிறையா வந்தது. விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, சரஸ்வதி பூஜைன்னு அப்படியே வரிசையாக ஃபெஸ்டிவல் டைம் தான். ஸோ வந்து தீபாவளிக்கு வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் தான் இருந்தேன், ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் அவள் பிறந்தா. ஸோ 3 months அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தீபாவளியும் வந்துட்டனால கையில் அமௌண்ட் கொடுத்து உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த சாரீ வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின சாரீ. ஸோ எப்பயுமே வந்து தீபாவளிக்கு எங்கள் அம்மாவுக்கு மாமியாருக்கு வந்து கம்பல்சரி ஒரு சாரீ வந்து நான் வந்து எடுத்து கொடுத்துருவேன். ஸோ அப்படி வந்து பார்த்து நான் எங்கள் அம்மாட்ட காமிச்சேன் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில். எங்கள் அம்மா வந்து இது சுத்தமாக பிடிக்கல, கலர் டல்லாக இருக்குது, ஃபேடாக இருக்குன்னாங்க. பட் வந்து உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போய்க்கோங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணேன். பட் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எப்படி நான் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காமிச்சாங்களோ அப்படியே வந்து எக்ஸாக்டாக 100% மேட்சாக வந்து இந்த சாரீ வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. கொஞ்சம் கூட வந்து கலர் வேரியேஷன் கிடையாது, குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. இதை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சரி எனக்கு நான் அந்த சேலை எடுத்துக்கிறேன், நீ உனக்கு வேணா நீ வேறு ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா அந்த சாரீ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைமாக திரும்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு எனக்கு ஸ்டாக் இருக்கா ப்ளீஸ் கொடுங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு செகண்ட் ஆர்டர் வந்து ஒரே சாரீ, இதே சாரீ சேம் அட்ரஸ்க்கு வந்து ஷிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கின சாரீ. எங்கள் அம்மா வந்து இந்த சாரியை வந்து என் பாப்பாவோட காது குத்துக்கு வந்து கட்டியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இருந்தால் நான் இங்கே வந்து அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க, நான் வந்து இது வரைக்கும் நீ எடுத்து கொடுத்த சேலையிலேயே ரொம்ப அடித்து தேய்ச்ச சேலை வந்து இதுதான், எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் குவாலிட்டி அப்படியே இருக்குது, அண்ட் ஈஸியாக கட்டிட்டு போக முடியுது, 5 minutesல வந்து ஈஸியாக வந்து ட்ரேப் பண்ண முடியுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள், என் வார்ட்ரோப்லேயே கம்ஃபர்டபுளான சேலை வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா வந்து அவ்வளோ இதாக சொன்னாங்க. என் அம்மா அப்படிலாம் சொல்கிற ஆள் கிடையாது, பட் அந்த சாரீக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ கிவ் 10 out of 10. ஸோ அடுத்த சேலை வந்து இதே இது வந்து ஆக்சுவலாக சாஃப்ட் சில்க். இப்போ நான் காமிக்கிறது வந்து பனாரசி சில்க். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு.
கொஞ்சம் குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு பெரிய கதை தான் அது. என் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து எல்லோ கலராக தீம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய கடையிலலாம் போனேன். இங்கேருந்து ஒசூருக்குலாம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு சென்னை சில்க்ஸ்லலாம் ட்ரை பண்ணோம். பட் எனக்கு எந்த சேலையுமே பிடிக்கல. எல்லோ கலரில் எனக்கு எதுவுமே செட் ஆகல. ரொம்ப எரிக்கிற மாதிரி இருந்தது. நான் தேடுறது வந்து மஸ்டர்ட் எல்லோ. ஸோ மஸ்டர்ட் எல்லோ தான் தேடிட்டு இருந்தேன். எங்கேயுமே செட் ஆகலை. இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கப்போ எதேர்ச்சியாக வந்து கிருத்திகாஸ் பொட்டிக்கில் வந்து இந்த சாரி வந்து பார்த்தேன். அவங்க வியர் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷைனு. ரொம்ப ரொம்ப ஷைன் அடிச்சிச்சு அவங்க வியர் பண்ணியிருந்தது. இது இது நீங்கள் பார்க்கலாம். இந்த சாரி வந்து அவ்வளோ ஷைன் இருக்காது. ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியம் ஷைன் தான் வந்துட்டு இருக்குது. மீடியம் க்ளோ. இது நைட் டைம் ஷூட் பண்ணுறேன். டைம் வந்து 8:00. ஸோ இந்த டைமில் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு நைட் டைமே தெரியும் கொஞ்சம் மீடியம் ஷைனாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ என்னோடய பாப்பாவோட ஈவெண்ட்டுமே ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நல்லா வந்து க்ளோவாக நல்லா கொஞ்சம் தகன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஜிகின்னு இருக்கக்கூடாது. உளறல அப்படி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து தேடிட்டு இருந்தேன். இப்படிலாம் தேடினா கிடைக்குமா? பட் இவங்ககிட்ட அவைலபிளாக இருந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி எனக்கு என்ன ஆச்சா, பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஆயிடுச்சு. பட் வெப்சைட்டுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெப்சைட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ஆர்டர் பண்ணது நைட்டு 12 மணிக்கு மேலே. நம்ம கை சும்மா இருக்குமா? நைட் டைம் தான் நான் எல்லா வேலையும் நம்ம ஆர்டர் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, இப்படி தான் வந்து நைட் டைம் வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ இனிமேல் வந்து நைட் டைம் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடும். நான் மறுநாள் என்கிட்ட ஒரு 2-3 நம்பர் இருந்தது. அவங்க நம்பர் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். மெசேஜ்லாம் பண்ணேன். 1 டேக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா மெயிலும் வரல, ஆர்டர் ஐடியும் வரல, பேமெண்ட் மட்டும் டிடக்ட் ஆயிடுச்சு. இது மட்டும் தான். மித்தபடி வந்து பேமெண்ட்க்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக எதுவுமே இல்லை. நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரிப்ளை இல்லை. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டேன். திரும்ப கேட்டோன்னா திரும்ப நான் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஆனால் ரிப்ளை இல்லை. திரும்ப ஆஃப்டர்நூன் மெசேஜ் பண்ணுறேன், ஈவினிங் மெசேஜ் பண்ணுறேன். திரும்ப வந்து ஈவினிங் வேறு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க. என்ன கதைன்னு திரும்ப கேட்டாங்க. அந்த ஒரு படத்தில் வரும்ல, அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு, அதே கதை தான் ஒரு 4-5 நாளைக்கு இதே மாதிரி ரிப்பீட்டட் ஆச்சு. எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஹார்ஷாக நான் திட்டிட்டேன். ஏன்னா என் பாப்பா பர்த்டேக்கு அடுத்து நான் 20 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணேன். எப்படி இருந்தாலும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ளூ சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டேஸ்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ என்ன கொரியரில் போட்டு விட்டாங்கன்னு தெரியல, 3 டேஸே சாரி ரிசீவ் ஆயிடுச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் இதுவும் ஃபாஸ்ட் வந்து எதுக்கும் ஒரு ப்ரிகாஷனாக வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஈவெண்ட் இல்லையா? ஸோ அதனால் 20 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி இதுலேயே ஒரு 1 வீக் போயிடுச்சு. கடைசி ஒரு 6th டே அன்னைக்கு வந்து யாருன்னே தெரியல, ஒரு புண்ணியமான ஒரு லேடி அவங்க சைட்லேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், வெப்சைட்டில் திரும்ப ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்போ வந்து லாகின் வந்து க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு, நான் அதுக்கப்புறம் க்ரெடென்ஷியல் போட்டு ஆன் பண்ணக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு நான் ஆர்டர் பண்ண அந்த ஆர்டர் ஐடிலாம் வந்து வந்துருந்துச்சு. எடுத்தோடனே அந்த பேமெண்ட் பேஜ், கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்துருச்சு. ஆனால் மெயில் எதுவும் வரல. இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் வந்திருக்கு, ஆர்டர் ஐடியோ எனக்கு எதுவுமே வந்து மெயில் வரல. ஜஸ்ட் அந்த கோடு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க கன்ஃபர்மேஷன், அந்த கோட் மட்டும்தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே மேம், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், ஆர்டர் ஐடி வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. பட் சென்ட் பண்ணலை. பட் ஆல்ரெடி வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் எடுத்து ஒரு சேஃப்டிக்காண்டி வச்சுட்டேன். திரும்ப வந்து அடுத்த நாள் வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு எனக்கு டெலிவரி பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து இன்னும் 10 டேஸில் பாப்பா பர்த்டே இருக்குது, சாட்டர்டே சண்டே போய்ட்டா இன்னும் 8 டேஸ் தான் இருக்குது, எனக்கு சீக்கிரம் வந்து இல்லை வந்துடும், டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பார்த்தா ஒரு சாரி தான் வந்துருந்தது, ஒரு க்ரீன் கலர். நான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பனாரசி சாஃப்ட் சில்க் ரேஞ்சு. ஸோ எல்லோ ஒன்று, க்ரீன் ஒன்று, வேறு டிசைன்ஸ், வேறு கலர், வேறு பேட்டர்னில் வந்துட்டு ஒரே ஃபேப்ரிக் மெட்டீரியலில் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து டே டைம் கட்டுற மாதிரி, ஒன்று நைட் டைம் கட்டுற மாதிரி, அந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். கோயிலுக்கு போனால் கட்டிட்டு போகிறதுக்கு ஒன்று, பர்த்டே ஈவெண்ட் கட்டுறதுக்கு ஒன்று அப்படின்ட்டு. பார்த்தா எனக்கு க்ரீன் கலர் முன்னாடியே வந்துருச்சு. என்னடா இது க்ரீன் முன்னாடி வந்துச்சு, எல்லோ வரல. அப்புறம் திரும்ப அவங்ககிட்ட நெக்ஸ்ட் டே நான் மெசேஜ் பண்ணுறேன், எனக்கு க்ரீன் மட்டும்தான் வந்திருக்கு, எனக்கு எல்லோ வரல, இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது பாப்பா பர்த்டேக்கு, ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை எண்டாக போகுது, என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ ஒரு ஷாக்கிங்கான பகீர் நியூஸ். என்னன்னா, அந்த சேலை அவுட் ஆஃப் ஸ்டாக் மேம் அப்படின்னு நெஞ்ச பிடிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி சொல்லிட்டாங்க.
இந்த மாதிரி என்னடா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்கா அப்படின்னு. ஐயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்ககிட்ட என்ன மஞ்சா கலர் சேலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மஞ்சா கலர் சேலையை எனக்கு அனுப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா காசு என்ன நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை மேம் இதே டிசைன் அவைலபிள், இதே மெட்டீரியல் தான், பட் ஸ்லைட் வேரியேஷன் வந்து அந்த சேலையில் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவும் நான் அனுப்புகிறேன், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைனா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். எனக்கு ரீஃபண்ட் உடனே பக்குன்னு இன்னுமே வந்து நான் போய் கடையில் போய், அது ஒர்க்கிங் டே வேறு அவருக்கு ஹஸ்பண்ட்க்கு. ஸோ இந்த டைமில் போய் கடையாக தேடி அலைய முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் எல்லோ தீம் ஃபுல்லாக டெக்கரேஷன்லேருந்து பேக் ட்ராப்லேருந்து எல்லாமே எல்லோ தீம் வந்து கேக் முதற்கொண்டு எல்லோ செட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ அனுப்புனா இதே சேம் இதுதான், பட் அந்த ஷைனிங் மட்டும் இல்லை. அவங்க கிருத்திகா மேம் வந்து போட்டிருந்த அந்த சேலையோட அந்த ஷைன் இருக்கு இல்லையா, ஸோ அது இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு அந்த சேலை கம்பேர் பண்ணி. இதுவுமே ஷைனிங் இருக்குது, பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கம்மி தான். அந்த லீஃப் பேட்டர்ன் அங்கங்கே ரொம்ப வேரியேஷன் இல்லாமல் அதே மாதிரி தான் வந்திருக்கு, கொஞ்சம் ஷைன் இல்லை, அண்ட் அங்கங்கே லீஃப் பேட்டர்ன்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. மித்தபடி வந்து 80% அப்படியே தான் ரிசீவ் ஆயிருந்தது. எனக்கு எப்படியோ சேலை வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான். ஐயோ இதுவே வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி அடுத்த சேலைக்கு மூவ் ஆன் ஆயிடுவோம். ஸோ அடுத்தது வந்து நான் 2 சேலை ஆர்டர் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் வந்துட்டு இதுதான் 2வது சாரி வந்து இன்னொரு புட்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் இவங்ககிட்ட வந்து அந்த எல்லோ வந்து நான் 999 வாங்கினேன், இது வந்து 1050, ரெண்டுமே பனாரசி சில்க். இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த கேட்டகரியில். நீங்கள் இந்த சாரீ வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே அவங்க எப்படி காமிச்சாங்கன்னா அதே மாதிரி எக்ஸாக்டாக, ஆனால் இந்த இதில் ஷைன் தெரியுது பார்த்தீங்களா, இதில் உள்ள ஷைன் வந்து அந்த இதில் இல்லை. ஸோ இது வந்து எவ்வளோ தான் கசக்குனாலும் திரும்ப அதே பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இந்த மெட்டீரியல் அவங்கக்கிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ கசக்குனாலும் அதே திரும்ப அதே டெக்ஸ்சருக்கு வந்து வந்துடுது. ஸோ கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் அந்த சாரீ கட்டின ஃபோட்டோ இருந்தால் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதில் எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கலாமோ, இது துவைச்சா போயிருமோன்னு கொஞ்சம் பயம். மித்தபடி ஓகே தான். இதுக்கு வந்து செம்ம கலர் இது நான் கடையிலலாம் நான் தேடினேன், கிடைக்கல. இது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து பிங்க், பல்லுலேயும் உங்களுக்கு பிங்க் வரும். நான் க்ளோஷர் லுக் வந்து நான் இது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா மோவை கலர். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர். இதுவுமே அவங்க கட்டி தான் வந்து வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோவுமே அவங்க வெப்சைட்டில் வந்துட்டு இருக்குது. இது சாஃப்ட் சில்க் ரேஞ்சில் வந்து தேடினீங்கன்னா கிடைக்கும். கேட்டகரியில் வந்து சாஃப்ட் சில்கில் தான் வந்துட்டு இது வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீ. தெரியுதா கலர், அந்த ரிச்னஸ் வந்து அந்த கிளாத்தில் அப்படியே தெரியும். ஸோ நான் எல்லாமே சாஃப்ட் சில்க் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து நம்ம கட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் என்னை மாதிரி கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு வந்து குண்டாக காமிக்காது, கொஞ்சம் உடம்போட ஒட்டி அந்த மாதிரி இருக்கும். மொடாவாக இருந்தால் வந்து சப்பியாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் சப்பியாக காட்டும், இன்னும் குட்டையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் குட்டையான மாதிரி தான் காட்டும். ஸோ அதனால தான் எப்பயுமே கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி வந்து சாரீஸ் வந்து பிக் பண்ணுவேன். ஸோ இந்த கலர் செமையாக இருக்குல்ல. ஸோ இந்த கலர் யார் கட்டினாலும் அழகாக இருக்கும். இவங்ககிட்ட கலர்ஸ்லாம் பயங்கர யூனிக்காக இருக்குது. அதுதான் இப்போது இந்த கலரை தேடி அந்த கலர் தேடி நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இவங்ககிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்கும். நான் முக்கால்வாசி இந்த கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு காமிச்சேன் அந்த ப்ளூ, அந்த ஒரு மாதிரி சிமெண்ட் கலர், அந்த கலர்லாம் கிடைக்காது. அந்த பேரட் க்ரீன், எக்ஸாக்ட் பேரட் க்ரீன் தேடிருக்கேன், கிடைக்காது. மாவை கலர், இப்போ மாவை கலர் நல்லா வந்து மார்க்கெட்டில் பயங்கர சேல்ஸ் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் முன்னாடி நான் கல்யாணத்தப்போ தேடினப்போல இந்த கலரே இல்லை, கிடைக்கவே இல்லை. பட் இப்போ வந்து நிறையா பொட்டிக்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இதுதான் ஹாஃப் அண்ட் ஹாஃபில் வரும். உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கப்பே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து சாரீ வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து 2 கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஹாஃப் அண்ட் ஹாஃபில் வந்துட்டு இருக்கும். ஹாஃப் சாரீ கட்டின மாதிரியே இருக்கும் இந்த சேலை கட்டினா. பட் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இது கட்டினா தான் தெரியும்னு நினைக்கிறேன். சேலை எடுக்க என்னமோ அவ்வளோ பெருசாக வந்துட்டுருக்கு. ஐயோ ஏன் அவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு தெரில. மேபி வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த டபுள் ஷேட் வரணும்னு அந்த லென்த் வந்து கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப லென்த்தியாக இருக்குது சாரீ. கட்டினா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப தாராளமாக இருக்குது அந்த சாரீ. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு சாரீ. இதுவுமே கிருத்திகா மேம் வந்து கட்டியிருப்பாங்க. நான் முக்கால்வாசி வந்து இப்போ காட்டினது எல்லாமே அவங்க கட்டி காமிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சாரீ தான் அவங்களுக்கு கட்டி ஓகே அழகாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஆனால் நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண எல்லா சேலையுமே நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸும் சரி, எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்குது. இப்போ அந்த சேலையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் 10/10. இதுவுமே அவங்க கட்டியிருப்பாங்க. இது கொஞ்சம் அவங்க சைடில் வந்து பெஸ்ட் செல்லர். இது வந்து ப்ரீ புக்கிங் சாரீ தான் அது. ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு டைம் வந்து நான் வியர் பண்ணேன். இந்த சென்ஸ் வீட்டில் சும்மா ஒரு குட்டி ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, சாமி கும்பிட்ற ஒரு இது. ஸோ மாசப்பிறப்புக்கோ இதுக்கோ வந்து நான் அதை வந்து கட்டினேன். கட்டிட்டு அப்படியே கழட்டி வச்சேன். ப்ளவுஸ்லாம் இன்னும் பிரிக்கலை, தைக்கலை, ஃபால்ஸ் அடிக்கலை. சும்மா வந்து கட்டிட்டு அப்படியே கழட்டி வச்சது தான். ஸோ இன்னும் வாஷ்லாம் பண்ணல. பட் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு இடத்துல டேமேஜ் ஆகி போய் வந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியவில்லை. எங்கடா அந்த இருக்குது. உங்களுக்கு 2 டாட் மாதிரி தெரியுதா, ஹோல் மாதிரி தெரியுது. 2 ஓட்டை இருக்குது. ஓட்டைனா ரொம்ப பெரிய ஓட்டை இல்லை, குட்டி ஓட்டை. அதுவுமே ப்ளூ கலர் அந்த டபுள் இது வீவ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு இது இருந்திருக்கு. பரவாயில்ல, யாரை அதை போய் ஊற்று பார்த்துட்டு இருக்க போகிறா என்ன. ஸோ இது வந்து சூப்பரான கலர். இது ஆக்சுவலாக வந்து அவங்களோட பேஜில் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் செக்ஷன் இருக்கும்ல, அந்த இன்ஸ்டாகிராமில் ஹைலைட்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதில் போய் பார்த்தப்போ ஒரு கஸ்டமர் வந்து இது வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப மெஜந்தாவாக வேணாம், பட் அந்த ப்ளூ அண்டர்டோனில் இருந்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யூஸ்வலாக இந்த கலர் நான் வந்து பிக் பண்ண மாட்டேன், பட் இந்த ப்ளூ அண்டர்டோன் வந்து ஜாஸ்தி இருக்கும், கேமராலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பார்டர் இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, இந்த அண்டர்டோனில் வந்து சாரீ இருக்கும். ஸோ சன்லைட்டில் வந்து நம்ம அவுட்டோர்லாம் வந்து ஃபங்க்ஷன் இருக்குன்னா கட்டிட்டு போகிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்ல டியூயல் ஷேடில் வந்து பயங்கரமாக வந்துட்டு தெரியும். ஸோ நல்ல திக்கான பார்டரு அண்ட் கான்ட்ராஸ்டாக வந்து ப்ளவுஸும் வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. ப்ரொக்கேட் ப்ளவுஸ் தான் நினைக்கிறேன், நான் விரிச்சு காமிக்கிறேன். ப்ரொக்கேட் ப்ளவுஸ் தான். கொஞ்சம் இது வந்து அயர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வந்து அப்படி தான் இருக்குது. நான் ஒரு தடவை கட்டினதுக்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை எப்பயுமே வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணி ட்ரை வாஷ் பண்ணி அப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து என்னோடய மெய்டுக்கு வந்து ஆக்சுவலாக கிருத்திகாஸ் புட்டிக்கில் இருந்து தான் வந்து எடுத்து கொடுத்தேன். ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு நாள் வந்து கிருத்திகா புட்டிக்கை வந்து பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஆன்லைனில் புட்டிக்கில் வந்து நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த புட்டிக் இன்னொரு புட்டிக், அவங்க ஆக்சுவலாக கனடா தான், பட் இவங்க நம்ம ஊர் புட்டிக்ஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஏதோ வாங்கினாங்க, பட் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இல்லை நான் அது வரைக்கும் ஒரு 5-6 சேலை வாங்கியிருக்கேன், எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்படியா மேடம் அப்படின்னா, அப்படின்னா எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துக்கலாம். ஓகே சரின்னு சொல்லி மண்டையாட்டிட்டு பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து இவங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ணேன். அது வந்து அந்த சாரி வந்து 499க்கு வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். 499க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து வெப்சைட்டில் வாங்கலை, அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் வந்து பின் பண்ணி வாங்கினேன். குவிக் ரெஸ்பான்ஸ், குவிக்கான டெலிவரி. அந்த சேலை வந்து எனக்கு ஒரு 4-5 டேஸ்க்குள்ளேயே வந்து கைக்கு வந்துருச்சு. ஸோ அதையுமே நான் மெய்டுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டேன். அதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருந்தது, உங்களுக்கு வீடியோலேயே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எப்படி காமிச்சாங்கன்னா அப்படியே தான் அதுவுமே ரிசீவாக இருந்தது. இது போக வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு கிருத்திகாஸ் புட்டிக்கில் இருந்து தான் வந்து நான் சாரீ எடுத்து கொடுத்தேன். அண்ட் என் மாமியாருக்கும் வந்து கிருத்திகாஸ் புட்டிக்கில் இருந்து தான் வந்து சாரீ எடுத்து கொடுத்தேன். ஸோ அது உங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு தீபாவளிக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து என் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவங்களுக்கு வந்து அன்றைக்கி கட்டுறதுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துட்டேன். ஸோ அந்த சேலோட ஃபோட்டோ இருந்ததுன்னா நான் அதையும் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பொட்டிக்கோட ரிவ்யூஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் கேர், வ்ளாக்ஸு அண்ட் வேறு என்ன லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ, சாரீ ரிவ்யூ வீடியோ, ஹால் வீடியோஸ் இதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்பப்போ உடனே வந்துடும். ஸோ அவ்வளோதான். நிறையா பேர் சேனலில் வந்து 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ஏதாவது ரொம்ப இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருந்திருக்கும், பட் ஒரு கிளாரிட்டியாக கொடுக்கணுன்றதுக்காண்டி தான். பிகாஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து சொல்லணும் இல்லையா, சும்மா வந்து நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. நான் ஃபேஸ் பண்ணதை வந்து ஹானஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணணும். ஸோ அது ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் love you all. Stay safe, stay happy, stay healthy. Bye.